ஓகே, ஆயால் பிப்ரவரியோட ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வந்து வெற்றி ஐஏஎஸ் ஓட அஃபிஷியல் டெலகிராமில் கொடுத்துருக்கோம். ஸோ வேணுன்றவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பிப்ரவரி 9th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம நியூஸ் போய் பார்ப்போம். இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உள் ப்ரொடக்ஷன், ஓகே, கம்பளி உற்பத்தி. ஸோ இந்த மாதிரி உற்பத்தியில் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தோம் இந்தியா வந்து பார்த்தோம்னா இந்த உலக அளவில் பார்த்தோம்னா 9வது இடம் இந்த உற்பத்தியில், கம்பளி உற்பத்தியில், ஓகே, உள் ப்ரொடக்ஷனில். ரெண்டாவது வந்து பார்த்தா எந்த ஸ்டேட் முதல் இடம் இருக்குன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் தான் வந்து பார்த்தா முதல் இடத்துல இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது, ராஜஸ்தான் தான் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50% மேலே இந்தியா உற்பத்தி பண்ணுறதுல 50% மேலே ராஜஸ்தான் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ முதல் 2 ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் வந்து உள் ப்ரொடக்ஷன். ஸோ ஆட்டிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ரோமம், அதிலேருந்து தான் பார்த்தோம்னா அந்த உள்ன்றது ரெடி ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரி அண்ட் டைரிங், இதில் வந்து பார்த்தோம்னா சில டேட்டாஸ் வந்து விடுவாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தோம்னா பால், முட்டை, இறைச்சி, ஸோ மீட்டு, எக்கு, மில்க், இதிலெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்தியா எந்த ரேஞ்சில் இருக்காங்க, உலக அளவில் பார்த்தோம்னா இந்தியா எத்தனாவது இடம், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்லாம் வந்து அதிக லெவலில் இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம், எது முதல் இடன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உலக அளவில் பார்க்க போகிறோம். பால் உற்பத்தியில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது. முட்டை உற்பத்தியில் வந்து பார்த்தா 2வது இடத்துல இருக்குது. அடுத்து மீட்டில் வந்து பார்த்தோம்னா 4வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போது இதுதான் வந்து இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஸ்டேட் வைஸ் போய் பார்ப்போம். அதே போல் பால் உற்பத்தியில் வந்து பார்த்தோம்னா உலகத்தோட 25%, ஓகேங்களா, 25% பால் உற்பத்தி வந்து பார்த்தோம்னா இந்தியாவை தான் மேற்கொள்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் வைஸ் போய் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பால் உற்பத்தியில் டாப் 2 ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுப்போம், மற்றது தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ யூபி தான் வந்து பார்த்தோம்னா முதல் இடம். ஸோ யூபி முதல் இடம், ராஜஸ்தான் 2வது இடம், மத்திய பிரதேஷ் 3வது இடம். இது வந்து பார்த்தோம் பால் உற்பத்தியில். அதே போல் வந்து பார்த்தா முட்டை உற்பத்தி, இந்த இறைச்சி, இந்த மீட் உற்பத்தியில் நம்ம ஸ்டேட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து அதிகமாக டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து உலக அளவில் எந்த இடம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேட்டில் வந்து அதிக உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ வந்து முட்டையில் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தா தமிழ்நாடு. ஸோ ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, அடுத்து வந்து பார்த்தா தெலுங்கானா. ஓகே, இந்த 3 ஸ்டேட்டை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ முதல் 3 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா இறைச்சி, மீட் உற்பத்தி. ஸோ இந்த மீட் உற்பத்தியில் வந்து பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து முதல் இடம், யூபி வந்து 2வது இடம், 3வது பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா முதல் 3 இடத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போ வெளியிட்டக்கூடிய டேட்டாஸ். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பேடி, சுகர் கேன், அந்த மாதிரி பயிர் வகைகளும் வரும். அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் 2வது விஷயம் நியூஸு. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப் Under-19 உமன்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்னா என்னன்னு பார்த்துலாம், அப்புறமா இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க, யார் ரன்னர்னு பார்த்துலாம். இப்போ சாஃப்னா என்னென்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். இது வந்து பார்த்தோம்னா சவுத் ஏஷியாவில் இருக்கிற நாடுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு. ஸோ தென்னாசிய கால்பந்து கூட்டமைப்பு, இதில் வந்து பார்த்தோம்னா Under-19 மேட்ச் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா யார் வின்னர்னா இந்தியா வின்னர் ஆகிருக்காங்க, பங்களாதேஷ் வந்து ரன்னர் ஆகிருக்காங்க. உமன்ஸ் பொறுத்தவரைக்கும் Under-19. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தா நேபாள். ஸோ நேபாள் நடந்த இந்த மேட்ச்சில் இந்தியா Under-19 வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பங்களாதேஷ் வந்து ரன்னர் ஆகிருக்காங்க. சாஃபுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க. சாஃப் வந்து ஒரு ஃபுட்பால் மையப்படுத்தின ஒரு கேம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 2 இஷ்யூஸ் தான். ஒன்று வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டோட இனிஷியேட்டிவ். அப்புறமே டிஎன்பிசியில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் வந்து ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா அது வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இமாச்சல் பிரதேஷ். ஸோ இமாச்சல் பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் ஸ்டடீஸ்க்காக ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, படாய் வித் ஏஐ. ஓகே, படாய் வித் ஏஐன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆன்லைன் எஜுகேஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஆரம்பிச்சது யாருன்னா இமாச்சல் பிரதேஷ். ஸோ ஸ்டேட்டு அந்த இனிஷியேட்டிவ் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணால் கேட்பாங்க, இமாச்சல் பிரதேஷ். இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த கல்வி கற்கும் திறன் வந்து அதிகரிக்குது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான நியூஸ். இது வந்து கேட்க ஒரு அதிக வாய்ப்புள்ள ஒரு நியூஸ் எக்ஸாமில். ஸோ என்னன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ எதில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா 100% இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 100% எல்லா மக்களும் பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்லன்னா ராஜஸ்தான். அது என்ன மாவட்டம்னு பார்த்தோம்னா ஆழ்வார். ஸோ ஆழ்வார் மாவட்டம் இதில் வந்து பார்த்தோம்னா 100% பார்த்தோம்னா
இந்த காப்பீடு இன்சூரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டுன்னும் போது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஐஆர்டிஏ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த அத்தாரிட்டி யாருன்னா ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து பார்த்தோன்னா மொத்த இன்சூரன்ஸ்க்கும் ஹெட்டு. இவங்களும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து 2047 ஸோக்குள்ளே இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் இன்சூரன்ஸ் கொண்டு வரணும்னு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட ஒரு வெற்றி தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் 100% இன்சூரன்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா எந்த ஸ்டேட்னு கேட்கலாம், இல்லை எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கலாம். இந்த 100% இன்சூரன்ஸ் கவர் பண்ணப்பட்டது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் யார் எடுத்தாங்கன்னா ஐஆர்டிஏ, ஓகே, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் எடுத்திருக்காங்க. இந்தியா முழுக்க கூட அனைத்து மக்களுக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு. ஸோ இதுதான் அடுத்த விஷயம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸ் பாயிண்டரில் பார்த்தோம்னா நம்ம நேற்று பார்த்த நியூஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம சைல்டு லேபர்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கடுத்து அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ எப்போவுமே பார்த்தோம்னா மெயின்ஸில் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ, இந்த சமூக பொருளாதார பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும், சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணோன்னா டெஃபினிஷனை உருவாக்கணும். அந்த டெஃபினிஷன் ஒரு நிறுவனத்தால், ஒரு WHO இல்லைன்னா பார்த்தோம்னா ILO இல்லை இந்திய கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட அந்த டெஃபினிஷன்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில டேட்டாஸ், சென்சஸ் ஒரு டேட்டாஸ் இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் வெளியிடக்கூடிய ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட அந்த டெஃபினேஷன் இருக்குது, டேட்டா இருக்குது. இதை வந்து பார்த்தோம்னா நம்ம மெயின்ஸில் வந்து யூஸ் பண்ணணும். இதை தான் நேற்று சொன்னோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இஷ்யூக்கு சம்மந்தப்பட்ட ஆக்ட். ஸோ நேற்றே இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம் நம்ம. இதுதான் வந்து சைல்டு லேபரை வந்து பார்த்தா முழுசாக வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை வந்து நேற்றே நம்ம பார்த்தோம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சைல்டு லேபருக்கு சம்மந்தப்பட்ட மற்ற ஆக்ட் என்னென்ன ஆக்ட்ன்றதை பார்ப்போம். ஸோ இது இங்கே வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஆக்ட்லாம் சைல்டு லேபரை வந்து ப்ரொஹிபிட் வந்து மொத்தமாக வந்து தடை பண்ணுதுன்றதை நீங்கள் எழுதணும். ஓகே, முதல் ஆக்ட் வந்து பார்த்தா நம்ம பார்த்துட்டோம் நேற்று, இதுதான் மெயின் ஆக்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் முழுசாக தடுக்கக்கூடிய ஆக்ட். இது மட்டும் இல்லாமல் சில ஆக்ட் இருக்குது, அது என்னென்ன ஆக்ட்னு பார்ப்போம். ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948. ஓகேங்களா, இந்த ஃபேக்ட்ரி ஆக்டில் வந்து பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி போன்ற இடத்துல வந்து குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த ஆக்டில் சொல்கிறாங்க. பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976. இது வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா இந்த பாண்டட் லேபராக இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. இதில் வந்து பார்த்தோம்னா 6 to 14 வயசு உள்ள குழந்தைகள் வந்து ஃப்ரீ எஜுகேஷன், 6லேருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகள் ஃப்ரீ எஜுகேஷன், அவங்க படிக்கணும், வேலை செய்யக்கூடாதுன்னு இந்த ஆக்டை சொல்கிறாங்க. ஜூனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பாண்டட் லேபராக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், அவங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா கல்வியில் இருந்து சேர்க்கணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இந்த ஆக்டை சொல்கிறாங்க. மினிமம் வேஜ் ஆக்ட் 1948. ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற அடலசென்ட் வந்து ஜாப் போகலாம், வேலைக்கு போகலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு முறையான மினிமம் வேஜ் வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கரெக்டான ஒரு சம்பளம் வந்து கொடுக்கணும்னு இந்த ஆக்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த ஆக்டை பற்றி சின்னதாக ஒரு பாயிண்ட் எழுதி அதுக்குள்ள ஒரு சப் பாயிண்ட் போட்டோம்னா போதுமானதாக இருக்கும். போட்டுட்டு கன்க்ளூஷன் கொடுத்தா உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கிரெடிபிள் உள்ள ஒரு நல்ல ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ எடுத்தோடனே பார்த்தோம்னா டெஃபினேஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபேக்சுவல் டீட்டெயில், அதுக்கடுத்து அந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு ஆக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட சில ஆக்ட் மென்ஷன் பண்ணணும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நீங்கள் போர்ட்டல், கவர்மெண்ட்டை முன்னெடுப்பத்த போர்ட்டல், ஸ்கீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை தொழிலாளருக்கு பார்த்தோம்னா பென்சில் போர்ட்டல், பென்சில்னு ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு கொஷின் ஆஃப் த டேயில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். ஸோ 6 to 14 வயசு உள்ள குழந்தைகள் கம்பல்சரியாக வந்து ஃப்ரீயாக கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 21, ஆப்ஷன் பி வந்து பார்த்தா ஆர்டிகல் 24, ஆப்ஷன் சி வந்து பார்த்தா ஆர்டிகல் 20, ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A. ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ அது யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதே போல் இதோட பிடிஎஃப், ஓகேங்களா, இதோட வீக்லி பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா வெற்றி IASஓட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃபையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.